கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்று மற்றுமொரு விஜய் கூட்டம். விஜய் பேசியிருக்கிறார். கடைசியாக அவர் வேலூர் கூட்டத்தில் பேசியிருந்தார். இப்பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே நடைபெற்ற தவேக நிர்வாகிகள் மற்றும் பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இந்த பேச்சு ஆக்சுவலி சரவெடி பேச்சு. இதில் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது நானும் களத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்கு மாதிரி அவர் சிலவற்றையெல்லாம் பேசியிருக்காரு. இதனால் அவருடைய வாக்குகள் அதிகரிக்குமா என்ன ஏது அப்படின்னு தெரியல. ஆனால் நிறைய பஞ்ச் டயலாக் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நம்ம கட்டாயமாக பார்க்கணும். அவர் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது, நான் வேலூர் கூட்டத்தில் தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடுன்னு சொன்னேன். அதுக்கு காரணம் தமிழக மக்களின் உண்மையான பிரதிநிதி நான் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்லைட்டாக அதை மாற்றுறாரு. தமிழகம்தான் தவேக, தவேக தான் தமிழகம். ஸோ தமிழகம்தான் விஜய், விஜய் தான் தமிழகம்ங்கிறதுலேருந்து தமிழகம்தான் தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் தான் தமிழகம் அப்படின்னு மாற்றிருக்காரு. சரி, என்னென்னலாம் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் சிலவற்றை மட்டுமாவது நம்ம பேசிடுவோம். முதல்ல நேரடியாக ஸ்டாலினை இழுத்து அதுக்காக பேசுகிறாரு. போன தடவை பேசியிருந்த போது நான் விஜய் வர்சஸ் ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்டாலின் என்னடானா எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் பிரச்சனை, எங்களுக்கும் பாஜகவுக்கும் தான் பிரச்சனைன்னு சொல்கிறாரு. அது இல்லை, விஜய் வர்சஸ் ஸ்டாலின் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு டெல்லியை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். உடனே என்ன பாஜகவோட பி டீம் அது சொல்லிடுவாங்க இல்லையா, அது சொல்லிட்டாங்க. உடனே விஜய் பாஜகவுக்காக பேசுவதாக நான் பேசியதை திரித்து பேசுகின்றனர். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. சென்னையில் டெல்லிங்கிறாங்களே, அடிக்கிற கொள்ளைக்கு ரெய்டு வந்தால் டெல்லிக்கு வெள்ளை கொடி பிடிக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. டெல்லி அணி, அந்த அணி, இந்த அணி என எல்லா அணியும் இந்த தேர்தலில் நொறுங்கும் சொல்லிட்டு பஞ்ச் டயலாக். கிரிக்கெட்டில் விசில் போடுறது நம்ம சிஎஸ்கே, வரவிருக்கும் தேர்தலில் விசில் போட போகுது நம்ம தவேக. அது நல்ல அருமையாக இருக்குது. இதே தவேகாவுடைய ஆதரவாளர்கள்லாம் தங்களுடைய ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதிலெல்லாம் போடலாம். கிரிக்கெட்டில் விசில் போடுறது சிஎஸ்கே, வரவிருக்கும் தேர்தலில் விசில் போட போகுது தவேக. அடுத்து செம்ம பஞ்ச். அடுத்தது தீய சக்தி தூய சக்தி அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தார் இல்லையா. திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தின்னு முதல்ல 3 தடவை சொன்னார். அப்புறம் திமுக என்னும் தீய சக்திக்கும் தவேக என்னும் தூய சக்திக்கும் இடையில் தான் போராட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன சொல்லிட்டாரு, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சின்ன குழந்தைகள்லாம் சொல்லுதான். அதாவது இதெல்லாம் அர்த்தமில்லாத வார்த்தை கோர்வைகள். ஆனால் இது எதுகை மோனைக்கு புகழ் பெற்றதல்லவா தமிழ்நாடு. அதனால ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு தெருவில் கத்திக்கிட்டு போகிறதுக்கு உபயோகமாக இருக்கும். இதுக்கு என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு தெரியாது தெருவில். அடுத்து நேராக முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. அதாவது எப்படின்னா, தஞ்சாவூர் அப்படின்னா உடனே விவசாயம், டெல்டா அப்படின்னா விவசாயம். இதை வேலூரில் சொல்லியிருந்தால் இம்பேக்டே இருந்திருக்காது. அதனால் முழுக்க தோளில் பச்சை துண்டை போட்டுட்டு கம்ப்ளீட்டாக தானும் ஒரு விவசாயியாக அந்த விவசாயத்துக்குள்ளே அவர் இறங்க போகிறாரு. அதுக்கான முஸ்தீவுகள்லாம் கிளியராக இந்த ஈவெண்ட்டில் பண்ணிட்டார். எப்படி அவர் அதை பிச் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா, கடவுளுக்கே படையல் போடும் உயர்ந்த மனிதர்கள் தான் விவசாயிகள். மறுபிறவி மறுஜென்மம் பற்றி எனக்கு தெரியாது. அடுத்த ஜென்மம் என ஒன்று இருந்தால் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு அதே சமயம் உண்மையும் ஒத்துக்கிறார். விவசாயம் பற்றி எனக்கு சரியாக தெரியாது, ஆனால் அவர்கள் படும் கஷ்டம் எனக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமியாக இருந்தால் அவர் பச்சை துண்டை போட்டுட்டு நானே ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லிடுவார். இவருக்கு அட்லீஸ்ட் உண்மையை சொல்லிட்டாரு. அதாவது நான் எடப்பாடி மாதிரி இல்லை, ஆனால் ஸ்டாலின் மாதிரியும் இல்லை, நான் மறுஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் விவசாயியாக தான் பிறக்கணும். அவங்க படுற கஷ்டம் எனக்கு தெரியும். டெல்டாக்காரன் என சொல்லும் நீங்கள் யார்? அந்த நீங்கள் திருவாரூரை பூர்வீகமாக கொண்ட ஸ்டாலின் தான். விவசாயிகளுக்கு துணை நின்றதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயத்துக்கெல்லாம் போகிறார். தண்ணீர் இல்லாமல் தமிழ்நாடு திவாலாக போகிறது என்று சமீபத்தில் ஒரு கட்டுரை படித்தேன். இதில் 2 விஷயம் சொல்கிறாரு. அவர் கட்டுரை படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார், படிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது அதுலேயும் முக்கியமாக இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி படிச்சிருக்காரு. தண்ணீர் இல்லாமல் தமிழ்நாடு திவாலாக போகிறது, அது ரொம்ப வருத்தமாக இருந்தான் அவருக்கு. காரணம் நிலத்தடி நீரை பாதுகாக்காமல் இருப்பது தான். அப்புறம் விவசாயம் சார்ந்து 4-5 பாயிண்ட் சொல்கிறாரு. இன்னும் பின்னாடி நிறையா இருக்குது, அதெல்லாம் சேர்த்தே சொல்லிடுறேன். விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல் மூட்டைகள் வீணாகின்றன, இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? மாறாக விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் தான் போட தெரியும்.
ரொம்ப டீட்டெயில்டாக அந்த விவசாயம் சம்மந்தமாக அவர் பேசியிருக்கார். வந்து என்ன சொல்கிறாருன்னா, எகெயின் காம்பினேஷன் டிஎம்கே மேலே கிரிட்டிசிசம், விவசாயிகளுக்கான தன்னுடைய திட்டம் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை இணைப்போம், இந்தியாவில் நாங்கள் தான் அதை முதலில் யோசித்தோம் என்று பெருமையாக சொல்லும் திமுகவின் நேக்கு என்ன என்று சொல்லட்டுமா? இது போன்ற பெரிய பெரிய திட்டங்களை எல்லாம் ஆட்சிக்கு வந்ததும் செய்ய மாட்டார்கள். ஆட்சி முடியும் பொழுது அதற்கான திட்டத்தை கொண்டு வருவார்கள். அதன்பின் தேர்தல் வரும், அதில் தோற்றுவிட்டு எங்கள் ஆட்சி முடிந்து விட்டதே என்று நாடகம் ஆடுவார்கள். மக்கள் மீது உண்மையான அக்கறை இருந்திருந்தால் ஆட்சிக்கு வந்ததும் இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டியதானே. அது என்ன ஆட்சி முடியும் பொழுது அடிக்கல் நாட்டுவது? தாவேக ஆட்சி அமைந்ததும் பெரிய பெரிய திட்டங்களை உடனே தொடங்குவோம், 5 ஆண்டுகளுக்குள் அதை முழுமையாக நிறைவு செய்யவும் முயல்வோம் அப்படிலாம் நான் சொன்னேன்னா உடனே என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை பற்றி உனக்கு என்ன தெரியும், அதை பற்றி உனக்கு என்ன, அதில் உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்க தொடங்கி விடுகிறார்கள் அப்படின்ட்டு இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று சொல்கிறாரு. ஐயா உலக மகா மேதைகளே, ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் ஆர்ஓவி, அதை வைத்து தண்ணீருக்குள்ளேயே சென்று அணைகளின் உறுதித்தன்மையை ஆராய்ந்து பார்ப்பது வரை நானும் அனைத்தையும் தெரிந்துதான் வைத்திருக்கிறேன். அப்படி அவர் அனைத்தையும் தெரிந்து வைத்திருந்தா அதை வந்து ரொம்ப ரகசியமாக வச்சிருக்காரு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதையும் சொல்லிடுறாரு. ஒருவன் அமைதியாக இருந்தால் அவனுக்கு எதுவுமே தெரியாது என்று நினைத்து விடாதீர்கள்னு. எங்களுக்கு எப்படிங்க தெரியும் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்னு? நீங்கள் தான் அதை பற்றியெல்லாம் பேசணும். இப்போ தான் வந்து ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளுக்கு வந்திருக்கீங்க, அணையோடைய உறுதித்தன்மையை எப்படி சோதிக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்கிறீங்க. அணை கட்டுவது, நிலத்தடி நீர் பிரச்சனை இருக்குது இப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் வந்து இப்போ தான் பேசுகிறீங்க. இது வரைக்கும் பேசலை இல்லையா? இப்போ அமைதியாக இருந்தால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்து விடாதீர்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சதி கோட்பாடு ஒன்று எடுத்து விடுறாரு. அதாவது டிஎம்கே ஏடிஎம்கேயும் தங்களுக்குள்ள ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படின்னு. இதோ பாரு, ஒன்று நீ இன்னொன்று நான், பேரை சொல்லாமலே தான் சொல்கிறாரு. நான் இல்லைன்னா நீ, நீ இல்லைன்னா நான், நமக்குள்ளே வேற யாரும் வந்துடக்கூடாது. நம்ம 2 பேரால் மட்டும்தான் மக்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும். விஜய் வந்ததால் நமக்கு பொழப்பு போச்சு, இன்னும் பொழப்பு போகலைங்க, ஜெயிச்சு வந்தாதான் என்ன. மக்கள் வேற அவனைத்தான் நம்புறாங்க. மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினச்சா அது நடக்காது போல இருக்கு. அதனால நீ என்ன பண்ணுற, எஸ்ஓபி போட்டு அவனை தடுத்துரு, அவன் மேலே பழி போட்டு நான் அவனை தடுத்துடுறேன், டீலிங் ஓகேவா என்று பேசிக்கொள்கிறார்கள். இந்த எஸ்ஓபி அப்படின்னா இந்த கூட்டங்களை எல்லாம் நடத்துவதற்கு என்ன வழிமுறை அப்படிங்கிறது, அதுதான். ஸோ அதை வந்து ஆளும் அரசு வந்து கொண்டு வருது. இப்போ வந்து எஸ்ஓபியை நீ போடு, பழியை நான் போடுறேன் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டது மாதிரி இவர் சொல்கிறாரு. உண்மையிலேயே இப்படி தான் இருக்கிறது அவர்களுடைய டீலிங் எல்லாம். சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. பழிமோல் பழி போட்டு கரூரில் தொடங்கி ஜனநாயகன் வெளியீடு வரை செய்தார்கள். இன்னி வரைக்கும் ஜனநாயகன் வெளியீடு என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் ஜனநாயகன் வெளியீட்டிற்கு நிறைய பேர் குரல் கொடுத்தார்கள். குறிப்பாக நம் முதலமைச்சர் பூசி மெழுகி பட்டும் படாமலும் குரல் கொடுத்தார். நாம் வெளிப்படையாக பேசுவதால் சிஎம் சாரின் மனநிலை இப்போது எப்படி இருக்கிறது தெரியுமா? ஏற்கனவே கட்சிக்காரர்கள் தொல்லை வேறு தாங்க முடியவில்லை. விஜய் வேறு தூங்க விட மாட்டேங்கிறான், கட்சிக்காரனும் தூங்க விட மாட்டேங்கிறான். இப்போ நாம் நெடுஞ்சாலையில் சைக்கிளில் தனியாக போகலாம் என்று நினைத்தோம். விஜய் மக்கள் சக்தியோடு வந்து தானும் கேள்வி கேட்டு மக்களையும் கேள்வி கேட்க வைக்கிறான். ரூபாய் 1000 கொடுத்து கொண்டிருந்தோம், ரூபாய் 5000 கொடுத்து ஏமாற்றலாம் என்றால் அதற்கும் கேள்வி கேட்க வைக்கிறான். கூட்டணி கட்சிகளின் தொல்லை தாங்க முடியல. விஜய் பிரச்சாரத்தையாவது முடக்கலாம் என்று பார்த்தால் அப்போதும் மக்கள் அவன் பின்னால் நிற்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாத மனநிலையில்தான் இன்றைக்கு சிஎம் சார் இருக்கிறார் அப்படிங்கிறாரு. அப்புறம் நிதிச்சுமை, பணம், சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மானியம் 1000 தருகிறேன் என்றீர்கள், என்னாச்சு? கரும்புக்கு ஆதார விலையாக 4000 தருவதாக சொன்னது என்னாச்சு? ரொம்ப நாள் கல்யாணமே ஆகாமல் இருக்கும் பெண்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை தருவதாக சொன்னீர்களே, என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நீட்டில் வந்து நிற்கிறாரு. மாநில அரசால் முடியவே முடியாது என்று தெரிந்து கொண்டு நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ஒழிப்போம் என்றீர்களே, ஆகா எவ்வளோ பெரிய மோசடி இது, கேட்டால் நாங்கள் முன்மாதிரி ஆட்சி என்பார்கள் அப்படின்னு வரிசையாக திட்டுறாரு. திட்டிட்டு விவசாயிகளுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அப்போதாது இல்லையா, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. தாவேக ஆட்சியில் உரத்தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்து கொள்வோம். இதுவும் வந்து இப்போ நம்ம ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால், நான் அமைதியாக இருந்தால் எனக்கு என்ன ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு நம்மள்ட்டையும் சொல்லிடுவார் போல இருக்குது. இந்த உரம் அப்படிங்கிறது வந்து ப்ரைவேட் மேனுஃபேக்சரிங் தான் பெரும்பாலும். இதை ப்ரொக்யூர் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விதத்தில்
மத்திய அரசோட இன்வால்மெண்ட் இருக்கணும். தவேக ஆட்சியில் உரத்தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு ஒரு மாநில அரசு மட்டும் தன்னிச்சையாக அறிவிச்சிட முடியாது. இது ஒரு பாயிண்ட் இருக்கு. அடுத்து இவர் என்ன இலவசங்கள்லாம் தரப்போறோம் அப்படின்னு சொல்றாரு. 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்வோம் அப்படின்ட்டாரு. 1. அடுத்து 5 ஏக்கருக்கு மேல் நிலமுள்ள விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை 50% ரத்து செய்வோம். அதுவும் உறுதியாக சொல்லலை, இதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ 5 ஏக்கரை ஒரு பாரா வச்சுட்டு 5 ஏக்கருக்கு கீழேனா வாங்கின பயிர்க்கடனை முற்றிலுமாக ரத்து செய்வோம். எங்க? வேளாண் கூட்டுறவு வங்கிகளில். அப்புறம் அந்த வேளாண் கூட்டுறவு வங்கிக்கு நீங்கள் பணம் தரணும், இல்லாட்டி அவங்க திவால் ஆகிடுவாங்க. இப்போ அதுக்கு பட்ஜெட்டில் பணம் போடணும். சரி, எல்லாரும் கொடுக்குற சீசன் ஆரம்பிச்சாச்சுன்னா கொடுத்து தள்ள வேண்டியது தான். அடுத்து 5 ஏக்கருக்கு மேலே அப்படின்னா 50%. எல்லாத்தையும் திமுக போல முதல்ல எல்லாருக்கும்னு சொல்லிட்டு பிறகு தகுதி நிர்ணயம் செய்து ஏமாற்றாமல் அனைத்தையும் வெளிப்படையாக செய்வோம். அப்புறம் இதோட நிறுத்தலை. 2 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் மற்றும் நிலமற்ற விவசாயிகள் குடும்பத்தில் மத்திய மாநில அரசு ஊழியர்களாக யாரும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் குழந்தைகளின் பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி முதல் அனைத்து வித படிப்புகளுக்கும் முழு செலவையும் அரசே ஏற்கும். இது விவசாய குடும்பங்களுக்கு. கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் முறையாக பாதுகாக்கப்படும். இது பல காலங்களாக எல்லா ஆட்சியிலையும் சொல்லிட்டு இருக்காங்க. நெல் மூட்டைகள் வீணாகாமல் பார்த்துக்கொள்ளும். போதுமான கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும். 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை என்ற வரையறை நிர்ணயிக்கப்படும். கிராமங்களில் இடையாளர் நியமிக்கப்படுவார். பெண் விற்பனையாளருக்கு பெண் இடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் இடையாளர். இது எதுக்கு புதுசாக இருக்குது? நீங்கள் கடையில் போய் பொருள் வாங்க போகிறீங்கன்னா, ஓ பெண் கஸ்டமர் வந்திருக்காங்களா, இந்தாங்க பெண் பொருள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறோமா? இதில் என்னங்க எடை போடுறதுலையே ஆண் இருந்தால் என்ன, பெண் இருந்தால் என்ன? அது ஏதோ பிரச்சனை, என்ன பிரச்சனை அவர் மனசில் பட்டிருக்குன்னு தெரியல. அதனால் ஒரு பெண் இடையாளர், ஒரு ஆண் இடையாளர் அப்படின்னு வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் பாக்கெட் செய்து விநியோகிக்கப்படும். இது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் நம் அரசு, தவேக அரசு கல்வி, மருத்துவம், ரேஷன், சாலை வசதி, பேருந்து வசதி போன்ற அடிப்படை விஷயங்களுக்காகத்தான் முக்கியத்துவம் கொடுக்கும். கடைசியாக ஒரு பாயிண்ட்டுக்கு வராது. அரசு வேலைவாய்ப்புகள், தனியார் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அப்படி செய்தாலே நம் இளைஞர்கள் அவர்களது வழியை அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள்னு. இல்லை, அரசு வேலைவாய்ப்புகளை எப்படி உருவாக்க போறீங்க அப்படிங்கிற பாயிண்ட் யாரும் பேசுறது இல்லை. அரசு வேலைவாய்ப்புகளை ஏன் உருவாக்கணும் அப்படிங்கிறதும் பேசுறது இல்லை. பொதுவாக இந்த மாதிரி புது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்களுடைய பிரச்சனை இது. விஜயோடைய பிரச்சனை மட்டும் இல்லை, புது அரசியல் கட்சி அல்லது அதிகம் படித்து பொருளாதார கருத்துக்களை எல்லாம் பார்த்து புரிந்து கொள்ளாதவர்களோட பிரச்சனை. எந்த மாதிரியான அரசு இருக்கணும், அரசு எவ்வளவு செலவு பண்ணணும், அரசுடைய நோக்கம் என்ன, அரசுடைய நோக்கம் தனியாருடைய நோக்கம், இரண்டத்தையும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க முடியுமா? இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு. அதனால அள்ளித்தளித்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டாரு. ஆனால் நிறைய ஃபோக்கஸ் விவசாயத்துக்கு சொல்லியிருக்காரு. விவசாயத்துடைய ஸ்ட்ரக்சர் மாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு ஒரு பெரிய புரட்சி ஒன்று தமிழகத்தில் கடந்த பல ஆண்டுகளாகவே நடக்க ஆரம்பிச்சது. அதை பற்றி இவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரான்னு நிஜமாக எனக்கு தெரியல. இவர் மட்டும் இல்லை, பிற அரசியல் கட்சிகளுமே புரிஞ்சுக்கல. விவசாய கூலிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்றைக்கு கூலிக்கு ஆள் இல்லாத காரணத்தினால வெளி மாநிலங்களில் இருந்து விவசாய கூலிகள் தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்பர் 1. அது முக்கியமாக நாற்று நடக்கூடிய காலம் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு லோக்கல் ஆட்களே கிடைக்கிறது இல்லை. அவங்க மேற்கு வங்கத்திலிருந்து, அஸ்ஸாம்லேருந்து எங்கெல்லாம் நெல் பயிர் பண்ணக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள் வராங்க. மற்ற நேரத்தில் அறுவடை பண்ணுறதுக்கு, அந்த பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு, பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு, உரம் போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் எங்கேருந்து வேணாலும் வரக்கூடிய ஆட்களை வச்சு வேலை செய்கிறாங்க. மெஷின்கள் பெருமளவு உள்ள வந்துருச்சு. அதுவும் ரெண்டட். நீங்கள் சொந்தமாக வாங்கி மெஷின் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஃபார்ம் அவ்வளோ பெருசு கிடையாது. ஆனால் ரெண்டட் மெஷின்கள் உள்ளே நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த சீடு பெட்லிங்லேருந்து ஆரம்பித்து அங்கிருந்து எடுத்து நாற்றை எடுத்து பிடுங்கி அதை நட்டு, இது எல்லாத்துக்கும் அறுவடையிலேருந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு மிஷின், நடுவதற்கு மிஷின், அறுவடைக்கு மிஷின், இப்படி பல்வேறு இடங்களுக்கு களை பிடுங்கிறதுக்கு மிஷின், இப்படி எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒரு விவசாயியுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது, அவர் எதையெல்லாம் பயிர் செய்ய வேண்டும், ரைட்? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ங்கிறது எதுக்கு கொடுக்கப்படுகிறது, எதற்கெல்லாம் இல்லை, அது அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்கிறத நோக்கி
பெரும்பாலான டெல்டா விவசாயிகள் ஏன் தள்ளப்படுகிறார்கள், அதன் விளைவாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நஷ்டம் என்ன, பூ போன்ற அல்லது மற்ற கேஷ் கிராப்ஸ் எல்லாம் பயிர் பண்ணக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்களா, காய்கறி விளைச்சல் ஏன் ஒரு சில இடங்களில் நடக்குது மற்ற இடங்களில் நடக்கலை, இப்படி பல்வேறு விஷயங்கள் இங்கே மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காம்ப்ரிஹென்சிவ் விவசாய திட்டம் ஒன்று கொண்டு வரணும். உண்மையை சொல்ல போனால் விவசாயத்திலிருந்து விவசாயம் நடக்கணும், ஆனால் நிறைய கூலிகளும் நிறைய விவசாயம் செய்பவர்களுடைய அவர்களுடைய எண்ணிக்கை குறையணும். குறைந்த பேர் பெரிய ஃபார்மில் விவசாயம் செய்கிறது தான் இனிமேல் நம்முடைய ஃப்யூச்சர். அதையெல்லாம் எப்படி நடக்க போகிறது, அதை ஒரு அரசியல் கட்சி திட்டமிட்டு அரசின் கொள்கையாக அதை எடுத்துக்கொண்டு செய்ய போகின்றதா? ஸோ அதில் ஒரு கிளாரிட்டி அவங்க யாருமே கொடுக்கல. ஆனால் விட்டா நான் உன்னுடைய கடன்களை தள்ளுபடி செய்கிறேன், கடன் தள்ளுபடி போல் மோசமான ஒரு செயல்பாடு எதுவுமே கிடையாது. ஆனால் ஏதாவது விவசாயிகளுக்கு கொடுத்தாங்கனுமே, சரி வச்சுக்கோ உனக்கு கடன் தள்ளுபடி செய்கிறேன். இந்த கடன் தள்ளுபடி ட்ராமாவெல்லாம் நீங்கள் எங்கே செய்ய முடியும்? வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கின ஆளுக்கும் மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியும். அப்போ ஷெட்யூல்டு பேங்க்ஸில் வாங்குறாங்க இல்லையா, ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அது போன்ற வங்கிகள், அங்கே வாங்குகிற கடனெல்லாம் ஒத்த பைசா எவனும் தள்ளுபடி பண்ண மாட்டான். அப்போ அங்கே ஒழுங்காக கடன் வாங்கி ஒழுங்காக கடன் கட்டி ஒழுங்காக அவன் முன்னேறிக்கிட்டு போயிட்டு இருக்கிற ஒருத்தனை நீ அதெல்லாம் பண்ணாத, நான் இங்கே வந்தேன்னா நான் அவ்வப்போது கடன் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒழுங்காக வாழ்க்கையில் கடனை கட்டக்கூடியவனையும் இல்லை உனக்கு கடன் தள்ளுபடி வரப்போகுது பாரு, கடன் தள்ளுபடி வரப்போகுது பாருன்னு அவனை உட்கார வச்சு, இது எல்லா கட்சிகளும் பண்ணுகின்றன, எல்லா மாநிலங்களிலும் செய்கின்றன. இதை ஏடிஎம்கே பண்ணியிருக்கு, டிஎம்கே பண்ணியிருக்கு. நீங்கள் தாவேக்கா வந்த உடனே நீங்கள் என்ன புதுமையாக பண்ண போகிறீங்கன்னா அதே குட்டையில் ஊறிய இன்னொரு மட்டை நாம் தான் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா இதான் உனக்கு உன் குடும்பத்தில் யாரும் கவர்மெண்ட் வேலை பார்க்கலன்னா நான் உனக்கு படிக்க வைக்கிறேன். ஏற்கனவே முதலாம் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கவர்மெண்ட் முதல்ல இன்ஜினியரிங், முதல்ல மருத்துவக் கல்லூரிக்கு அப்படின்னு சொன்னாங்க. 2 ஆட்சியிலுமே மாறி மாறி. அதுக்கு பிறகு இல்லை மருத்துவக் கல்லூரி மட்டுமில்லாமல் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரசு பள்ளிகளில் படித்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸுக்கு வரவங்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் வித் ஃபுல் எஜுகேஷன் ஃப்ரீ. ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல திட்டங்கள். ஏன்னா ஒரு ஏழ்மை அப்படிங்கிறதுல மேலே மேலே படிச்சுட்டு போகிறதுக்கு. ஸோ இதில் நீங்கள் விவசாயிகளுக்குன்னு தனியாக ஒன்றும் தரணுங்கிற அவசியமே கிடையாது. ஆல்ரெடி அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட இதில் கவராக இருப்பாங்க. அப்போ நீங்கள் 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை அப்படின்னு அதை நீட்டிக்கிட்டே போக போகிறீங்கன்னா அதோடைய காஸ்ட் இம்ப்ளிகேஷன் என்ன, அதை கொஞ்சம் யோசிங்க. ஏதோ ஒரு இடத்துல மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுடைய இன்டர்வென்ஷன், ஆனால் அது ஒரு மணி சிங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தா, தாவேக்கா இன்றைக்கு முக்கியமாக மோஸ்ட் லைக்லி, இது அரசியலில் நம்ம எதையும் தெளிவாக சொல்லிட முடியாது, நாளைக்கு எல்லாமே மாறி போயிடும், திமுகவும் காங்கிரஸும் கட்டாயமாக ஏதோ ஒரு கூட்டணி இன்னைக்கு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னால் அத்துடன் தாவேக்கா முழுமையாக தனித்து விடப்படும். இது தனித்து விடப்பட்டால் உங்களுடைய ஓட் என்ன அப்படிங்கிறத ஒன்று பார்க்க முடியும். அதில் ஒன்று நல்ல விஷயந்தான், அது உங்களுடைய ரியல் பவர் என்னன்னு பார்க்கலாம். ஆனால் உங்களால் எதையுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த லாஸ்ட் மினிட் யார் பக்கம் வாக்கை போடலாம் என்று யோசித்து கொண்டிருக்கூடியவர்கள்லாம் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை எல்லாம் அவர்கள் கொண்டு போய் அதிமுகவுக்கு தான் போடுவார்கள். ஸோ உங்களுடைய ரியல் ஸ்ட்ரென்த்லேருந்தே கொஞ்சம் கீழே விழும். இது யாருக்கு நன்மை, யாருக்கு தீமை, யார் ஜெயிக்க போகிறார்கள், யாருக்கு எவ்வளவு இடம் கிடைக்க போகிறது அப்படின்னு தெரியல. பட் சம்ஹவ் அந்த ஆரம்ப கட்டத்தில் விஜய்க்கு கிடைத்த ஆதரவு என்பது இன்னும் அதிகமாகிற மாதிரி தெரியல, கொஞ்சம் குறையிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று இருந்தது, அதை நம்ம ஆரம்பத்திலேருந்தே பலமுறை சொல்லி வந்திருக்கோம். விஜய் அதிமுகவோடு சேர்ந்திருந்தால் டோட்டல் கேம் மாறி போயிருந்திருக்கும். அது நடக்காமல் போனதில் முழுமையான பங்கு, அதை அழித்து போட்டதில் முழுமையான பங்கு தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் மட்டும்தான். விஜய்க்கு தான், தாவேக்காங்கிறது பாவங்க, அது ஒரு அமைப்பில் விஜய் தான் முடிவெடுக்கிறவர். இன்றைக்கு நீங்கள் தனித்து விடப்பட்டு ஒரு பெரிய இம்பேக்டை எந்த இடத்துலையுமே பண்ண முடியாமல், ஈவன் காங்கிரஸையும் உங்களோடு இழுக்க முடியாமல் ஒரு மாதிரி தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பஞ்ச் டயலாக் சொல்லலாம், ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி சில பஞ்ச் டயலாக்லாம் சொல்லலாமே தவிர, இது பஞ்ச் டயலாக் சொல்லக்கூடிய சினிமா இல்லை, அரசியல் களம். ஸோ இந்த அரசியல் களத்தில் வாக்குகள் உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கலாம், ஒரு சீட்டு கூட கிடைக்குமா அப்படிங்கிறது இன்னைக்கு டவுட்ஃபுல்லாக எனக்கு தோணுது. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ கூட்டம் நீங்கள் நடத்த போகிறீங்க,
இன்றைக்கு திமுக காங்கிரஸ் முடிவு என்னவாக போகிறது, ஏன் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நாளைக்கு டோட்டலி வேற சீன் இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னா, நான் இன்னொரு வீடியோ போடுவேன், அவ்வளோதான். பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. ஆனால் இதில் இந்த புதிதாக சில பஞ்ச் டயலாக் கொடுத்ததற்காக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி, இது கிழக்கு நியூஸ்.